கொஞ்சம் அப்படி வாங்க. ஓமா, தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வணிக நல வாரிய உறுப்பினர்கள் 3 ஆண்டுகள் பதவி முடிந்த பிறகு தொடர்ந்து மீண்டும் 2 ஆண்டுகளுக்கு நீடித்து கொடுத்திருக்கிறார்கள். அதற்கும் வணிக நல உறுப்பினர்கள் வரலாற்றிலே இது போன்ற செய்திகள் பார்த்ததில்லை, வந்ததில்லை. வணிக நல வாரிய உறுப்பினர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் போடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக மனமார்ந்த உள்ளமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்திருக்கிறோம். அதே போன்று இந்த நிலைப்பாடு கேஸ் தட்டுப்பாடு வருவதாக அவர் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உணவகத்திற்கு அது சிறப்பு சட்டமாக எடுக்கப்பட்டு கட்டாயமாக அவர்களுக்கு தட்டுப்பாடு இல்லாத சூழல் உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் கோரிக்கை அழுத்தமாக கொடுத்திருக்கிறோம். அந்த கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுமையானால் அன்றாடு மக்களுக்கு உணவு கூடத்தில் தரக்கூடிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும், விலை உயர்வு ஏற்பட்டுவிடும். அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது. அதாவது இப்போ தட்டுப்பாடு இருக்கு, உடனே கிடைக்கல, கொஞ்சம் லேட்டாக தர்றாங்க. இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 2 தினங்களுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகுன்னு சொல்கிறாங்க. அந்த ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா தான் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படும். சொல்லியிருக்கிறோம், மனு கொடுத்துருக்குறோம். இல்லை, இதுவரைக்கும் அப்படி இல்லை. ஏன்னா ஹோட்டல்கள்லாம் அன்றாட தேவையான பொருள்கள்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா சிலிண்டர் வைப்பதற்கு தனியாக கூட அமைக்க இல்லை, யாருமே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் 1-2 பேர் தான் வச்சுருக்க முடியும். பெரிய ஹோட்டல்களில் தான் 1-2 சிலிண்டர் இது எக்ஸ்ட்ரா இருக்கும். சாதாரண சிறு ஹோட்டல்லாம் அன்னன்னைக்கு தான் வாங்குவாங்க. அன்றைக்கு சிலிண்டர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்களால் அந்த ஹோட்டல் திறக்க முடியாது, தொழில் நடத்த முடியாது. அதை நம்பி வரக்கூடிய பொதுமக்களுக்கு உணவு தர முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே தான் தட்டுப்பாடு வராத நிலை ஏற்படுத்திட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வலியுறுத்தியிருக்கிறார். இன்னைக்கு ஹோட்டல்லாம் வழக்கம் போல செயல்படுது, அதில் எந்த குறைபாடுகளும் இல்லை. அதாவது மெனுவை குறைச்சிருப்பாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வெரைட்டிஸ் போடுறாங்கன்னா ஒரு 10 வெரைட்டிஸை குறைச்சிருப்பாங்க, 10 வெரைட்டிஸ் போடுறாங்க. இல்லை என்று சொல்லக்கூடாது என்பதற்காக அதை செஞ்சுருக்காங்க. அந்த 10 பொருளும் இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக தான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு இந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த பெட்ரோல் துறையில் எங்களுக்கு ஒரு சிறப்பு சட்டமாக, அதாவது ஹோட்டல் அத்தியாவசியமான பொருள் எஸ்மா ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் பிரகாரம் கொண்டு வந்துட்டா தட்டுப்பாடு இல்லாமல் சிலிண்டர் கிடைப்பதற்கு வழிவகை செய்யும். அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைச்சால் மக்களுக்கு உணவுப் பொருள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். தட்டுப்பாடு இல்லாமல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் விலை ஏற்றம் ஏற்படாத சூழலும் உருவாகும். இதுவரைக்கும் இல்லை 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 அப்படி இல்லை. கையிருப்பு ரெகுலர் தான். அதாவது ரெகுலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 சிலிண்டர் நாங்கள் வச்சுருக்கோன்னு வைங்களேன், 2 நாளைக்கு இருக்கும். இந்த 48 மணி நேரம் கழிச்சுன்னா இருக்காது. இதுக்கிடையே சிலிண்டர் சப்ளை ஆனால் தான் மீண்டும் எங்கிட்ட இருக்கும். இல்லைன்னா சிலிண்டர் இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும். கட்டாயமாக போர்னால தான் தட்டுப்பாடு. இல்லைன்ட்டு சொன்னால் ரெகுலராக இருந்துச்சு, தாக்கமே இல்லாமல் இருந்தது. இல்லை, மத்திய அரசு தானே இதை வாங்கி நம்மளுக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. கச்சா எண்ணெய் வாங்குவது கொள்முதல் செய்கிற அவங்க தான் பண்ணுறாங்க. அது எப்படி வாங்க வேண்டும்? இப்போ ரஷ்யாவில் நிறையா வாங்குகிறோம், நம்ம ஏற்கனவே குறைச்சிட்டாங்க, இப்போ அதிகப்படியாக வாங்கப்பட வேண்டும். அவர்கள் வாங்கி நாட்டுக்கு நம்ம தட்டுப்பாடான நிலை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தான் கட்டாயம் முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்துருக்குறோம். கையிருப்பு அதிகப்படுத்தி நடவடிக்கை எடுத்தாலே போதும், சிறப்பாக வந்துடும். நன்றி. இல்லை, அது பண்ணியாச்சுன்னா ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்டுப்பாடு இல்லை இருந்தாலும் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. கொடுக்கின்ற பொழுது எல்லா ஹோட்டல்லையும் பொருள் கிடைக்கும். அந்த ஹோட்டலை நம்பியே சாப்பிடக்கூடிய ஆட்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். இல்லை, நாங்கள் அது விலையேற்றது, இந்த தற்காலிக விலையேற்றுவது என்பது நாங்கள் வச்சுக்கிறதே இல்லை. எப்போவுமே கொரோனா காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, மக்களுக்கு ஏதுவான தரமான பொருளை கொடுக்கணும், நியாயமான விலையில் கொடுக்கணும் எங்களுடைய கோரிக்கை. தவிர இந்த கேஸை காரணம் காமிச்சு விலையேற்றுங்கிறது கிடையவே கிடையாது. நன்றி. தமிழ்நாடு வணிக சங்கத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர்.
ராஜ்குமார், சென்னை ஹோட்டல் சங்கத்தினுடைய செயலாளர், தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் ஹோட்டல் செயலாளர். ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லணும், பேரமைப்பு விட முடியாதுல்ல. அது ஆனால் அவருக்கு தேவையில்லை, நமக்கு தேவையாச்சு. பேரமைப்பு பண்ணுற மாதிரி தானே கொண்டு போயிட்டு நேற்று பேண்ட் கொடுத்தாச்சு. பேசும்போது சொல்லுங்கள். பேராசிரியர் ராஜ்குமார், சென்னை ஹோட்டல் சங்க செயலாளர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய தலைமைச் செயலாளர். சார் சொல்லுங்கள், இப்போ என்ன பிரச்சனை நிலவுது? சிலிண்டரு கடந்த 2 நாட்களாக ஈரான் போர் பதற்றம் காரணமாக கேஸ் சப்ளை தட்டுப்பாடு இருப்பதாக செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் நேற்றே மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர்களுக்கும் பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கும் சென்னை ஹோட்டல் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பிலிருந்து கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதங்களின் அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் தற்போது நிலவுகின்ற கேஸ் தட்டுப்பாட்டை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர எஸ்மா ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அத்தியாவசிய பொருட்களின் அடிப்படையில் உள்ள அந்த சட்டம் 1968 அதை அமல்படுத்தி உணவகங்களை எஸ்மா சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அதற்குரிய கேஸ் தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் அவரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று மாலைக்குள் கேஸ் எந்தெந்த கம்பெனியில் எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்பதை அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற செய்தியை அவர்கள் கோரியிருக்கிறார்கள். அதன் பிறகே மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து நிச்சயமாக உணவகங்கள் மூடப்படும் சூழ்நிலையை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை தமிழக அரசும் மத்திய அரசும் எடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய கோரிக்கை சமர்ப்பித்திருக்கிறோம். ஏற்கனவே கேஸ் புக் பண்ணால் அப்போவே அன்னைக்கே கொண்டு வந்து சப்ளை பண்ணுவாங்க. இப்போ கேஸ் புக் பண்ணால் 2 நாள் 3 நாள் ஆகும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே கேஸ் வந்து 2 நாளைக்கு உரிய கேஸ் ஒவ்வொரு உணவகத்திலும் இருக்கும். அதற்கு மேலே அதை உள்ளதை கட்டாயம் நாங்கள் டெலிவரி எடுத்து தான் உணவுகள் தயாரிக்க முடியும். அந்த வகையில் 2 நாட்களுக்கு 48 மணி நேரத்திற்கு பின்னர் தான் முழுமையான நிலைமை தெரிய வரும். எந்த வகையிலும் உணவகங்கள் மூடப்படாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பும் சென்னை ஹோட்டல் சம்பந்தம் மிகவும் அழுத்தமாக மத்திய மாநில அரசுகளுக்கு கருத்தை வலியுறுத்தி வருகிறது. மத்திய அரசு பண்ணியிருக்கு, ஆனால் மாநில அரசை எங்களை அதை இன்க்ளூட் பண்ணி அந்த இதில் கொண்டு வரணும். அதாவது உணவகங்களை எஸ்மா ஆக்ட் கீழே கொண்டு வந்துட்டால் சப்ளை வந்து ரெகுலேட் பண்ணிடலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து வெளியூரில் தங்கி வேலை செய்கிறவங்க, இந்த ஹோட்டல் நம்பி சாப்பிட்றவங்க அதிகமாக இருப்பாங்க. மொத்தத்தில் உணவகங்கள் என்பது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல கம்யூனிட்டி கிச்சன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்கின்ற சமுதாய சமையல் கூடங்கள் தான். சமுதாய சமையல் கூடம் என்று சொல்கின்ற பொழுது ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கான உணவை தயாரித்து விநியோகிக்கின்ற அந்த சேவை துறையிலே உணவகங்கள் இருக்கின்றன. ஆக சேவை சார்ந்த வணிகத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு இடையூறு என்று சொன்னால் ஒட்டுமொத்த பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதனால் மத்திய மாநில அரசுகள் விரைந்து இதில் கவனம் செலுத்தி உணவகங்கள் மூடப்படும் நிலையை தவிர்த்திட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் இன்றையிலிருந்து உணவகங்கள் மூடப்படுவதாக செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நிலை தமிழகத்தில் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே மாண்புமிகு முதல்வர் அவர்களை இன்று சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறோம். இப்போ அந்த தட்டுப்பாடு ஏற்படுதுன்னதும் எல்லா கடைகள்லையும் அதிகமாக வாங்கணும்னு நினைப்பாங்க. அது பிரச்சனையாக இருக்கா? எப்படி அதிகமாக வாங்கக்கூடிய சூழல் இருந்தாலும் வாங்கி அதை ஸ்டாக் செய்ய முடியாத நிலைமை அனைத்து உணவகங்களிலும் இருக்கிறது. ஏனென்றால் உணவகங்களிலே ஒட்டுமொத்தமாக சிலிண்டரை வாங்கி அடுக்கி வைக்க முடியாது, அந்த சூழல் இல்லை. சிறிய உணவகங்களில் எல்லாம் அன்றாடம் தினசரி வாங்கித்தான். பெரிய நிறுவனங்கள் கூட ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே சிலிண்டரை அங்கே ஸ்டாக் வைக்க முடியாது. இல்லை, எவ்வளோ வேணாலும் முதல்ல வாங்கிக்கலான்னு இருந்தப்போ இப்போ வந்து அதான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க வந்து ஆமாம் அந்த தட்டுப்பா அதெல்லாம் இன்னும் யாரும் சொல்லலை, அந்த மாதிரி யாரும் சொல்லலை. அப்படி சொன்னால் தானே இது வந்து நிறைய பேர்
பாதிக்கப்படாமல் சப்ளை வந்து லேட் ஆகும்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி இத்தனை சிலிண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. அந்த அவங்கவுங்களுக்கு உண்டான தேவையை அவர்கள் பூர்த்தி செய்கிறதுக்கான சப்ளை நிச்சயம் இருக்கும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் 48 மணி நேரம் கடந்தால்தான் உண்மையான நிலவரம் தெரியும். பிளாக் மார்க்கெட் எதுவும் பிளாக் மார்க்கெட்லாம் இது வரைக்கும் இல்லை. வீட்டு சிலிண்டர் வந்து சில வணிக கடைகளில் வந்து வீட்டு சிலிண்டர் நீங்கள் சொல்கிறது 99.9% நல்ல ஹோட்டல்களில் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில இந்த தெருவோர கடைகள், டீ கடைகள், இது மாதிரி இடங்களில் வேணால் ஏதாவது தெருவோர கடைகளில் தான் பெரும்பாலும் இந்த மாதிரி வீட்டு சிலிண்டர் பயன்படுத்தும் நடைமுறை இருக்கிறதே தவிர உணவகங்களில் இல்லை. விலைகளை அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது. ஏற்கனவே சிலிண்டர் 150 ரூபாய் இந்த 2 நாளில் விலை ஏற்றிருக்கிறாங்க. காரணம் தட்டுப்பாடு மட்டுமல்ல, உலகளாவிய இந்த போர் பதட்டம் காரணமாக ஷார்ட் சப்ளை என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே எங்களுடைய மாநில தலைவர் விக்ரம் ராஜா நேற்று சொன்னதைப் போல ட்ரம்ப் அவர்களின் நடவடிக்கை காரணமாகத்தான் இந்த பதற்றமே ஒட்டுமொத்தமாக. இல்லை, ஃபுட்டோட ரேட்டெலாம் இதனால் எனக்கு அதாவது ஒரு வருஷத்தில் எப்போவோ ஒரு முறை தான் இந்த விலைவாசி ஏற்றங்கள் இருக்குமே தவிர நினைச்சபடி இன்னைக்கு ஏற்றி நாளைக்கு விற்க முடியாது. அந்த நிலைமை உணவகங்கள் எப்பொழுதுமே இல்லை. இல்லை 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 அதான் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதா உறுதியளிச்சிருக்கோம். அதுக்காக தான் இன்றைக்கி கேஸ் எவ்வளோ இருப்பு இருக்குது, கம்பெனிகளில் எவ்வளோ இருப்பு இருக்குன்றது இன்றைக்கி மாலைக்குள்ளே அரசினுடைய கோரிக்கை தீர்வு காணப்படும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். ஆயில் நிறுவனங்கள்லாம் வந்து அந்த மாதிரி பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி அறிக்கை விடுறாங்களே, ஆயில் நிறுவனங்களில் அது ஜென்ரலாக விடுற அறிக்கை தான். உண்மையிலே உலகளாவிய தட்டுப்பாடு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அன்றாட தினசரி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. காரணம், அந்த ஹோர்முஸ் கால்வாய் என்கின்ற நீரிணை அந்த ஈரான் கண்ட்ரோலில் இருக்குது. அதை திறந்தால் தான் எல்லாமே கேஸோ பெட்ரோலோ எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரம்ப் சொல்கிறது போல் இந்த 2-3 நாள் போர் முடிஞ்சிட்டா எல்லாமே சரியாயிடும்னு நம்பிக்கிறோம். இன்றைக்கெல்லாம் செயல்படுது. அதான் 48 மணி நேரம் கழித்து தான் உண்மை நிலவரம் தெரிய வரும்.